கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 14 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்திக் நேராக சிதம்பரத்துக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் பல்லவி யாருன்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக உன் முகத்தில் கரிய பூசுவேன், நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு. அதுக்கு சிதம்பரம் சொல்கிறாரு, நீ என்ன தான் போராடினாலும் உன் பக்கத்துலேயே பல்லவி இருந்தாலும் உன்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு செமையாக கடுப்பாகிறாரு நம்ம கார்த்தி. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் பல்லவியை கண்டுபிடிச்சி உன் கண்ணு முன்னாடி நிப்பாட்ட தான் போகிறேன் அப்படின்னு. அப்போ சிதம்பரம் நேராக தீபாவை பார்க்குறாங்க. அப்போ நம்ம தீபா ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க. அப்போ சிதம்பரம் கேட்குறாரு, உன் பொண்டாட்டி தீபா ஏன் இப்படி பதட்டத்தில் இருக்கிறா அப்படின்னு. அப்போ தீபா முறைக்கிறாங்க சிதம்பரத்தை பார்த்து. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ சிதம்பரம் யோசிக்கிறாரு, அடியே தீபா, என்னை எப்படி அவமானப்படுத்தின, இருக்கடி உனக்கு அப்படின்னு. அப்புறமா நம்ம கார்த்தி ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட அபிராமிக்கிட்ட, அம்மா அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணியாச்சுமா அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்னப்பா இது, பல்லவி பாடலைன்னு சொன்னியே, சிதம்பரத்துக்கு பாடிட்டான்னு சொன்னியே அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நான் பல்லவியை பற்றி தப்பாக நினச்சிட்டேன், இது மாதிரி பல்லவி என் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படிப்பட்ட வேலையே பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, எனக்கு தெரியும் அப்போவே தீபா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு. ஆனால் என்னால் தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கண்டிப்பாக பல்லவி ரொம்ப நல்ல பொண்ணு. நீ என்ன பண்ணுறனா, சீக்கிரம் அந்த பல்லவிங்கிற பொண்ணை அழைச்சிட்டு வா, அவளுக்கு செய்ய வேண்டிய கைமாற நான் செய்யணும் அப்படின்னு. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரேம்மா அப்படின்னு. அப்புறமா நம்ம கார்த்தி நேராக ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த பல்லவி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நம்ம கார்த்தி யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா யோசிக்கிறாங்க, கார்த்திக் சார் சவால் விட்டுருக்காரு, கண்டிப்பாக அந்த பல்லவி யாருன்னு கண்டுபிடிச்சிருவாரு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம கார்த்தி. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடு கொண்டு போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.